வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசனோட பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேங்க. அவருக்கு பூரண ஆயுள் தந்து நலம் பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். 100 வயசு வரைக்கும் அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க நான் அந்த பண்ணாரி மாரியம்மனையும் மருதமலை முருகனையும் அப்புறம் ஐயப்பனையும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம இளவரசர் எந்த வேலைவாட்டிக்கு தான் போகிறதில்ல. அவர் நேராக போய் அவங்க பெரியப்பாவுக்கு பணிவிடை செய்யணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வயசானவங்களை நம்ம பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு 10 வயசு கடவுள் நல்லா ஆயுள் கொடுப்பாருந்தா ஒரு இது இருக்குதுங்க. ஆனால் இளவரசனுக்கு என்ன வேலை? நிறைய சம்பாதிச்சிருப்பார், மக்களை ஏமாற்றி நிறைய சம்பாதிச்சிருப்பார். இப்போ பணிவிடை செய்யலாமே. ஆனால் தயவு செய்து அவர் அங்கே போய் கொஞ்சம் பணிவிடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்பவுமே அடுத்து என்ன சம்பாதிக்கணும் பணம் எப்போ வேணால் போகுங்க. ஆனால் நம்ம முதியோர்களை பார்த்துட்டா தான் நாம் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இளவரசனோட பெரியப்பா நீண்ட ஆயுளோடு இருக்க நான் அந்த பண்ணாரி மாரியம்மனையும் கடவுளையும் பிரார்த்தனை செய்கிறேன். விமர்சனங்க ஆயிரம் இருக்கலாம், ஆனால் முதியோர்களை நம்ம வாழ்த்தி ஆகணும். இளவரசன் நேராக போய் என்ன பண்ணோன்னா பெரியப்பாக்கு பணிவிடை செய்யலாம். அந்த வீடியோ பணமெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இது பணிவிடை செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டார்னு வச்சுங்க. ஆனால் ரொம்ப முதியோர்களை கஷ்டப்பட்டால் நாமெல்லாம் கண்டிப்பாக போய் பணிவிடை செய்யணும். எந்த காலத்தில் இலவசம் அதை பண்ண மாட்டார். பண்ணினான்னா அவருக்கு கண்டிப்பாக புண்ணியம் வரும். ஆனால் புண்ணியத்தை தேடுவாரா இல்லை தேட மாட்டாங்களா இன்னும் வரும் நாளில் தான் தெரியும். ஆனால் வீடியோவில் மட்டும் அவர் அப்படி சொல்லுவார், நாங்கள் அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணோம் அப்படிம்பார். அதாவது அந்த வீடியோ இந்த பணம் இதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அவங்க பெரியப்பாவை கொஞ்ச நாளைக்கு அவர் பார்த்தா பரவாயில்லைங்க. ஆனால் அவர் பண்ண மாட்டாருங்க. அவருக்கு பணத்தை மேலே தான் நம்பிக்கை இருக்குது. அவங்க பெரியப்பா நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்க. உண்மையுமே நான் அந்த கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் இளவரசர் வீட்டில் சும்மா தாக்குறாரு. கேட்டால் அந்த வேலைக்கு இந்த வேலைக்குன்னு பாரு. இத்தனை நாள் மக்களை ஏமாற்றி வருமானம் பார்த்துருப்பார். அந்த வருமானம் பார்த்துட்டு தான் பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ அவர் கொஞ்ச நாளைக்கு அவங்க பெரியப்பா வீட்டில் தங்கி பணிவிடை செஞ்சால் அவருக்கு கண்டிப்பாக புண்ணியம் வரும். அந்த புண்ணியத்தை தேடுவாரா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி. புண்ணியத்தை தேடினா கண்டிப்பாக நான் அவர் பாராட்டியே ஆவேன். ஏன்னா வயசானவங்கள நாம தான் பார்த்துக்கணுங்க. ஆனால் அதை விட்டு போட்டு இவர் வீடியோ எடுக்கிற மருந்து கொடுக்குறேன்ட்டு தியாகம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு நல்ல வருமானம் பார்த்துட்டு இருப்பார். சரி பரவாயில்ல, வருமானம் பார்த்தா பரவாயில்ல. இப்போது அவங்க பெரியப்பாவுக்கு கொஞ்சம் பணிவிடை செஞ்சால் அவருக்கு புண்ணியம் மேலே புண்ணியம் சேரும். அவங்க பெரியப்பா நீண்ட ஆயுளோட கண்டிப்பாக 100 வயசு வரைக்கும் இருக்க நான் அந்த இறைவனையும் பண்ணாரி மாரியம்மனும் பிரார்த்தனை செய்கிறேன். நேராக போய் இளவரசன் நேராக என்ன பண்ணணுன்னு ஒரு மாதம் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறது விட்டு போட்டு அவங்க பெரியப்பாவுக்கு பணிவிடை செஞ்சால் ரொம்ப ரொம்ப புண்ணியமாக வரும். இது 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாவங்க வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அது கஷ்டப்படுற சமயத்தில் நாம் தான் போய் ஹெல்ப் பண்ணணுங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு புண்ணியம் வரும். அது இளவரசம் பண்ணுவாராங்கிறது இன்னும் வரும் நாட்கள் தான் தெரியும். அது பண்ணுறான்னா அவருக்கு புண்ணியம் இருக்கும். நானே அவரை பாராட்டுவேன். ஆனால் பண்ணுறக்கு கிட்டத்தட்ட 90% வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்படி பண்ணிட்டாருன்னா அவர் பெஸ்ட் மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு மனிதாபிமான பற்றி வீடியோ. நம்ம வயசானவங்களை நாம் தான் காப்பாற்றணும். நம்ம அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்பவுமே நாம் தான் கூட இருந்து பார்த்துக்கணும். இளவரசர் வீட்டில் சும்மா தான் இருக்கிறார். எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. வலைதளம் மருந்து இதை வச்சு தான் வருமானம் பார்த்துட்டுருக்கிறாரு. வருமானம் பார்த்துருப்பார். அந்த வருமானத்தில் என்ன வருமானம்னா அதை பற்றி அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அவங்க பெரியப்பாவுக்கு பணிவிடை செய்யணுன்ட்டு நான் தாழ்மையாக வேண்டுகோள் வைக்கிறேன். அவர் என்னோடய வேண்டுகோளில் வைக்க மாட்டார். தூக்கி அந்த பக்கம் தூக்கி இவன் சொல்லியலே என்ன கேட்குறது அப்படின்னு யார் சொல்லியும் கேட்க வேண்டாம். உங்கள் பெரியப்பாவுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்க.
நம்ம பெரியவங்களை நாம் பார்த்துட்டா தான் நாம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தை இருக்க முடியும். அவங்க பெரியப்பா பூரா நான் நலம்புற நீண்ட ஆயுளோடு இருக்க 100 வயசு வரைக்கும் வாழ நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். இளவரசன் நேராக போய் அவங்க பெரியப்பா பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். நான் இல்லைங்க, எல்லோரும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க. நம்ம முன்னோர்கள் நான் பார்த்துட்டா தான் நம்ம பசங்க நிறைய நாள் பார்ப்பாங்க. அதனால் இலவசம் இது பண்ணணும். ஏன்னா எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. இலவச வருமானம் பார்த்துட்டு லட்சக்கணக்கில் பணத்தை குவிச்சுருப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அவங்க பெரியப்பாவை கொஞ்ச நாள் பணிவிட செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் இருக்கிற வீட்டுக்கு அவங்க பெரியப்பா கூட்டிகிட்டு வரலாம். அவங்க பெரியப்பா பூரண நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.